பழனி புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணு சுகனியா 2 வேலுக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை வச்சு தானே நீங்கள் அந்த பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பாண்டியன் குடும்பத்தில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க ஹாலில். சுகனியா உள்ளே போயிட்டு காஃபி போட்டு கொண்டு வராங்க. பாண்டியன் சுகனியா பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா நேற்றுக்கு தான் வீட்டுக்கு வந்து அதுக்குள்ளே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே மாமா செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப அடக்கம் ஒடுக்கமாக சொல்கிறாங்க சுகன்யா. அடுத்த சீனில் ரூமுக்குள்ளே பழனிக்கிட்ட அந்த பொண்ணு பயங்கர ஆக்ரோஷமாக, இதை வீட்டில் என்ன நான் வேலைக்காரியா, என்னால் வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பாண்டியன் பழனிக்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா ரூம்லாம் நல்லா இருக்குதா, ரூமில் உனக்கு தங்குறதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. சுகன்யா பக்கத்தில் நின்றுக்கிட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா, ரொம்ப நல்லா இருக்கு மாமா ரூமு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பழனிக்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்காங்க சுகன்யா. வழக்கம் போல் பயங்கர கோபத்தோட, இதெல்லாம் ஒரு ரூமா, இந்த ரூமில் கொசு கடி பிச்சு எடுக்குது, இந்த ரூமில் என்னால் தங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மனுஷன் கல்யாணத்துக்கு பிறகு என்ன மாதிரியான துன்பங்களை அனுபவிக்கிறான், ஏன்டா கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிறான்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு இதுக்கான கேள்விகள் எல்லாத்துக்குமே பழனியோட இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு அதுக்கான காரணங்கள் புரிய ஆரம்பிக்குது.